ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இதற்கு முன்பாகவும் நான் பலமுறை உன்னை தேடி வந்து உனக்காக பல நல்ல விஷயங்களை செய்யும் போதெல்லாம் ஒரு சில விஷயங்களை மட்டுமே நீ பெற்று கொண்டாயே தவிர பல விஷயங்களை தவற விட்டுட்டு தான் இப்போ என்ன செய்யறதுன்னு புரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்க. இப்போதாவது நான் சொல்றத முழுசா கவனமாக கேளு. இந்த முறை நீ ஆச்சரியப்படும் விதமாக அனைத்தையும் நானே உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க போறேன். மனசார என்னை யார் வணங்கினாலும் அவர்களுக்காக நான் ஓடி வந்து மகிழ்ச்சியை கொடுப்பது வழக்கம். அப்படிதான் நீ என்னை வணங்குவதால என் மேல முழு நம்பிக்கை வச்சிருக்கதால உனக்கு வழிகாட்டுவதற்காகவே இந்த வராகி அம்மா 7வது முறையாக உன்னை தேடி வர்றேன். ஆனா இந்த முறை எந்த விஷயமும் தப்பி போகாது, தவறி போகாது. நான் திட்டமிட்டது போல அனைத்தையும் உனக்காக உன் கைகளில் கொடுக்க வந்துட்டேன் என் செல்லமே. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு ஒரு பேர் அதிசயம் உன் வாழ்க்கையில நடக்க போகுது. என்னை நம்பும் உனக்கு எல்லா விதத்திலும் நான் நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ நினைக்காத, நீ யோசிக்காத ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்கணும் நான் முடிவெடுத்துட்டேன். நீ சற்றும் எதிர்பாராத நல்ல செய்தி உன் வாழ்க்கையில இப்போது உன்னை வந்து சேரப்போகுது என் செல்லமே. அதாவது உன்னை புரிஞ்சுக்காம உன்னை விட்டு பிரிஞ்சு போன ஒரு உறவு இப்போது உன்னுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வரும் காலம் வந்துருச்சு. உன் பொறுமைக்கும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கைக்கும் நான் கொடுக்கும் பரிசு இது. இனிமே உன் வாழ்க்கையில ஏமாற்றங்கிறதே கிடையாது. நீ மகிழ்ச்சியோடு மனநிறைவோட நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த வராகியம்மா நானே உனக்கு வழிகாட்ட போறேன். எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு விஷயம் நீ எதிர்பார்த்தது போல நடக்கலைன்னா அதை விட உயர்ந்த மேலான ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதுன்னு தான் அர்த்தம். அதனால நீ எதுக்கும் கலங்காம தைரியமாக இரு. உனக்குள்ள நிச்சயமாக நான் வெற்றிங்கிற தீபத்தை ஏற்றி வைப்பேன். இனிமே உன் வாழ்க்கையில நடக்காது, முடியாது, கிடைக்காதுன்ற பேச்சுக்கே இடமில்லை. அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்கிறேன். ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்து என்னிடம் கேட்ட விஷயத்தையும் இப்போது உனக்கு முழுவதுமாக வெற்றியாக முடிச்சு கொடுக்க போறேன். உனக்கு எதை எப்படி செய்யணுன்றத உன் கனவின் மூலமாக நான் வந்து உணர்த்துறேன். கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் என் செல்லமே. நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கேன் அல்லவா? இன்னும் சற்று நேரத்திலேயே நீ சந்தோஷப்படக்கூடிய ஒரு இனிப்பான செய்தி உன்னை வந்து சேரும். உனக்கான நேரத்தை தான் நான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக வந்து சேரப்போகுது. உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் இந்த வராகியம்மா நான் எடுத்துக்கிட்டு உன் வாழ்க்கைய உனக்கு இஷ்டமானதாக, உனக்கு பிடிச்சதா, உனக்கு பிரியமானதாக நல்ல முறையில் அமைச்சு தரப்போறேன். உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்ப்பதற்கு இந்த வராகியம்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயம் உன்னை தேடி வருவேன். நடப்பது அனைத்தையும் சரி செஞ்சு உன் கவலைகளை போக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது உனக்கு நல்ல காலம் வந்துருச்சு இல்லையா? இனிமே உன் கஷ்ட காலங்கள் அனைத்தும் காற்றோடு மறைஞ்சு போயிடும். விதி உன்னை வீழ்த்த நினைச்சாலும் உன்னை படைத்த இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உன்னை பலமுள்ள ஆளாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் உன்னை எந்த விதத்திலும் தாழ்ந்து போகவோ தோத்து போகவோ நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. அளவுக்கு அதிகமாக எந்த விஷயம் இருந்தாலுமே அது வாழ்க்கையில மகிழ்ச்சியை தராது. அது நல்ல வாழ்க்கையாகவும் இருக்காது. அதனால எதை செய்யறதா இருந்தாலும், எதை வாங்குறதா இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாமே ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. அளவோடு நீ சேர்த்து வைக்கிற ஒவ்வொரு விஷயமும் உனக்கான வாழ்க்கையில வளத்தை கொடுக்கும். எந்த பிரச்சனைகளிலும் நீ சிக்கிக்கொள்ளாமல், மாட்டிக்கொள்ளாமல் அனைத்திலும் இருந்தும் உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். இனி ஒவ்வொரு விஷயமும் உனக்கு நல்லபடியாக நீ எதிர்பார்த்தது போலவே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் வேதனைகளை எல்லாம் தீர்த்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. இந்த வராகியம்மாவின் காலை பிடிச்சு நம்பிக்கையோடு வணங்கிய உனக்காகவே உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். இப்போது உனக்கு விடிவு காலம் வந்துருச்சு. உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி இந்த வராகியம்மா நானே உனக்கான நல்வாழ்க்கையை தரப்போகிறேன். நீயும் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள தயாராகு.
என்ன நடந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும், வர்றது வரட்டும், பார்த்துக்கலாம்ன்ற அந்த தைரியத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. நேர்மறையான எண்ணத்தோடு உன் வேலைகளை செய்யும்போது கண்டிப்பா எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இப்போது உனக்கென ஒரு விடிவு காலம் வந்துருச்சுன்னு சொன்னேன் அல்லவா? மன தைரியத்தோட இந்த வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கான வெற்றியை கொடுத்து என் தங்க பிள்ளையான உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். இதுவரைக்கும் வேணும்னா உன் வாழ்க்கையில கஷ்டம், நஷ்டம், பிரச்சனைகள், துன்பம், துயரம்னு இருந்திருக்கலாம். ஆனா இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கு பொற்காலமாகவே இருக்க போகுது. நீ வாழக்கூடாது நினைச்சவங்க கண்ணு முன்பாக உன்னை ஜொலி ஜொலிப்பாக வாழ வைப்பேனே செல்லமே. உன்னுடைய கெட்ட நேரம் அனைத்தும் முடிஞ்சு போய் என் அருளால இப்போ உனக்கு நல்ல நேரம் வரப்போகுது. நீ பயந்துகிட்டு இருந்த பிரச்சனைகள் அனைத்தையும் சரி செஞ்சு நம்ப முடியாத பேரதிசயத்தை இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில நடத்தி கொடுக்க போறேன். நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளை எல்லாம் நான் கண் திறந்து பார்த்துக்கிட்டு தானே இருந்தேன். கண்டிப்பா உன் சோதனைகளுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பேன். எந்த விஷயத்தை நினைச்சு பயந்து அழுதுகிட்டே இருந்தியோ அந்த விஷயத்தில் இப்போது ஒரு அற்புதம் நடக்க போகுது. நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ எதுக்காகவும் கலங்கவோ வருத்தப்படவோ வேண்டாம். உன்னை நான் கண்ணீர் வடிக்க செய்கிறேனேன்னு கோபப்படாதே. இந்த வராகியம்மா என் அன்பு பிள்ளையான உன்னை அள வச்சு வேடிக்கை பார்க்க மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு. என்னால் முடியாததுன்னு எதுவுமே இல்லை என் செல்லமே. தாமதமாகும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு தேவையானதை உன் கைகளிலேயே கொண்டு வந்து கொடுக்க போறேன். நான் எப்போதும் உன் கூட இருப்பதை மட்டும் நீ ஒருபோதும் மறந்துட வேண்டாம். அதே போல நான் உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சீக்கிரமே பெற்றுக்கொள்ள போகிறாய்ன்ற நம்பிக்கையோட மகிழ்ச்சியோட வாழ தயாராகு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது இனிமே உன் வாழ்க்கையில வெற்றி வருவதை யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. நீ வலிமையோட துணிச்சலோட தைரியமா எதிர்த்து நில்லு. ஒளிமயமான எதிர்காலம் இப்போ உன் வாழ்க்கையில வந்து சேர தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. உன் துன்பங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்களை நடத்தி கொடுக்குறேன். சுகமான சந்தோஷமான விஷயங்களை இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுக்குறேன். நான் உன்னை சோதிப்பனே தவிர ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ எந்த விஷயத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்துட்டேன். உனக்கு நல்ல வழியை காட்டவும் உன்னை நல்லபடியா வாழ வைக்கவும் நான் இருக்கும் போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே வேணாம். நீ எதையோ பறிகொடுத்தது போல அடிக்கடி மனசுல சில கவலைகளை தூக்கி சுமக்கிறாய். நிம்மதிப்படும்படி நல்ல விஷயங்கள் நடந்தாலும் உன் மனசு எப்போவுமே அந்த எதிர்மறை சிந்தனைகளான தேவையற்ற விஷயங்களை சுத்தியே வந்துகிட்டு இருக்கு. முதல்ல நான் உன் கூட இருக்கேன். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றுவேன்றதை நம்பு. நல்ல விஷயங்களை நீ செய்யும்போது மற்றவங்க உனக்கு அதை செய்யலையே, நம்ம மட்டும் ஏன் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும்னு சிந்தனை உனக்குள்ள வரக்கூடாது. யார் என்ன செஞ்சாலும் நீ எப்போதும் எல்லாருக்கும் நல்லதை செய்யக்கூடிய, நல்லதை நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. அப்படி இல்லாமல் அவங்க கெட்டவங்களா இருக்காங்க, நான் மட்டும் ஏன் நல்லது செய்யணும்னு யோசிச்சின்னா அவங்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் அல்லவா? நீ நல்ல பிள்ளையாக, என் தங்க பிள்ளையாக, என் மனசுக்கு பிடிச்ச பிள்ளையாக வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழணும்னு ஆசைப்படுறேன். உன் சிந்தனைகளும் எண்ணமும் சரியாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில சந்தோஷம் வந்து சேர்ந்தே தீரும். உன் பயிற்சியிலையும் உன் முயற்சியிலும் எந்த குறையும் இல்லை. எப்படியாவது முன்னேறணுன்ற நம்பிக்கையோட நீ முயற்சியும் பயிற்சியும் செஞ்சுக்கிட்டு இருக்கதால நான் உனக்கான நல்லதை கொடுத்தே தீருவேன். உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து உன் வாழ்க்கையில உன்னை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ மனசுல தெளிவான சிந்தனைகளோட வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. கர்ம வினைகள் உன்னை கஷ்டப்படுத்தும் போது நீ அதை கண்டுக்காம உன் கடமைகளில் உன்னை பிஸியாக வச்சுக்கோ. உன் கடமைகளை சரியாக செய்யணுன்ற நினைப்பும் சிந்தனையும் உனக்குள்ளே இருக்கும்போது இந்த தேவையில்லாத ஞாபகம் உனக்கு வராதல்லவா? உன் மனசுக்கு கவலையை கொடுக்குற, உன் மனசில் பயத்தை உண்டாக்குற விஷயங்களை நீ ஞாபகப்படுத்திக்க வேண்டாம். அது ஞாபகம் வந்தாலும் அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு உன் வேலைகளை சரியாக செய்ய பழகு. நீ எதை நினச்சி மன வருத்தம் கொள்கிறாயோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னுடைய கடமைகளுக்கெல்லாம்
இப்போது பலன் இருமடங்காக உன்னை வந்து சேரப்போகுது. உன் கூட இருக்கிறவங்க யாரும் அவங்க வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டாங்க, அவங்க சரியாக கடமையை செய்ய மாட்டாங்கன்னு சலிச்சுக்காம அவர்கள் மீது வெறுப்பு கொள்ளாமல் உன் கடமையும் உன் வேலையையும் நீ சரியாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. மற்ற எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன் செல்லமே. நான் உன் கூட இருக்கும்போது உனக்கு எதிராக யார் என்ன செஞ்சாலும் நீ அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஏன்னா கூடிய சீக்கிரம் இந்த வராகி அம்மா நானே உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுவேன். நீ எதை பற்றியும் யோசிக்காமல் கவலைப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து வாழ தயாராகு. படிப்படியாக உனக்கு முன்னேற்றம் கிடைக்கும்படியும் மகிழ்ச்சி உண்டாகும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்ய போகிறேன். நான் எப்போவுமே உனக்கு கஷ்டங்களை மட்டுமே கொடுக்குறேன்னு கலங்காதே. நான் கஷ்டங்களை கொடுப்பதே உன்னை தைரியமுள்ள ஆளாக மாற்றுறதுக்காக தான். ஏன்னா எப்போதும் எல்லாரும் இருக்கும்போது எல்லாரும் இருக்காங்க எல்லாம் சரியாயிருன்ற ஒரு அசால்ட்டிய தன்மை அசால்ட்டுங்க உனக்கு வந்துடும். ஆனால் யாருமே இல்லாத போது உன் கஷ்டங்களை நீ தனியாக சமாளிக்கும் போது உனக்குள்ள ஒரு தைரியம் வரும். இதை நல்லபடியாக செஞ்சே ஆகணுன்ற மன உறுதியும் அதை செஞ்சு முடிக்கக்கூடிய வைராக்கியமும் உனக்குள்ள வந்து சேர்ந்துடும். அதனால தான் உனக்கு சில சோதனைகளை கொடுக்குறேன். அது மட்டுமல்ல, கஷ்டங்களும் சோதனைகளும் வரும்போது தான் கூட இருக்கிறவங்களில் யார் நல்லவங்க யார் போலியான பொய்யான பாசம் காட்டி வேஷம் போட்ட உறவுகள்னு ஒன்றால் புரிஞ்சுக்க முடியும். நீ மனசுக்குள்ள 1000 கேள்விகளை கேட்டு குழம்பி போய் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க. நீ கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் இந்த வராகி அம்மா உனக்கு பதில் கொடுக்க தான் போகிறேன். மனிதர்கள் அவர்கள் செய்யும் சில தவறுகளாலையும் சில தவறான செயல்முறைகளாலையும் இந்த மனித சமுதாயத்தில் பல சிக்கல்களை நீ எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்குன்னு எனக்கு நல்லா புரியுது. மனிதர்கள் தனக்கு தானே தீங்கு செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அழிச்சிக்க தயாராக இருந்தாலும் அவர்களை நல்வழிப்படுத்தி நல்ல வாழ்க்கையை வாழ வைக்கும்படி அதை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கிறதல்லவா? கண்டிப்பா இந்த சிக்கல் நிறைஞ்ச சமூகத்தை சரி செஞ்சு நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நீ எதை செய்வதாக இருந்தாலும் நம்பிக்கையோட முழு மனசோட செய்ய பழகு. இந்த முறை நிச்சயமாக உனக்கு வெற்றி உண்டாகும். நீ எதிர்பார்த்த அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக இந்த வராகி அம்மா நடத்தி முடிச்சு தர்றேன். நீ எதிலும் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதோ கோபத்தில் வார்த்தைகளை வெளிப்படுத்துவதோ கூடாது. யாராவது தப்பு செஞ்சா அதை மன்னிக்க தயாராகு. நீ தப்பு செஞ்சாலும் யோசிக்காம மன்னிப்பு கேட்டுடு. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உன் கவலைகளை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுத்துருவேன் செல்லமே. உன் வாழ்க்கை நீ சரியா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழும்படி நான் செய்ய போறேன். நீயும் நடுநிலைமையாக இருக்க கற்றுக்கோ. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு யார்கிட்ட எந்த அளவுக்கு பேசணும் யாரிடம் பேசக்கூடாதுன்றதையும் புரிஞ்சு நடந்துக்க கற்றுக்கோ. உன்னால் முடியாததுன்னு எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். நீ பொறுமையாக இருந்தாலே எல்லா விஷயங்களிலும் கண்டிப்பாக உன்னால் வெற்றியை பெற முடியும். உன் வாழ்க்கையில் இப்போது நீ முன்னோக்கி மகிழ்ச்சியாக போகக்கூடிய நேரங்காலம் வந்திருக்கு. நம்பிக்கையோடு நான் சொல்கிறத கேட்டு அதன்படி நடந்தினா கண்டிப்பாக நீ இழந்ததை விட அதிகமானதை இந்த வராகி அம்மா உனக்கு கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் மனசுக்குள்ள எப்போதும் எதிர்காலத்தை பற்றி கவலை ஓடிக்கிட்டே இருக்குதா? இந்த நிகழ்காலத்தில் உன்னை நிம்மதியாக வாழ விட மாட்டேங்குதா? கவலைப்படாமல் கொஞ்சம் ஓய்வெடு. உன் உடம்புக்கும் மனசுக்கும் நீ ஓய்வு கொடுக்கும்போது சரியாக நடக்காத விஷயங்களே எல்லாம் நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துருவேன். வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு நீ கற்பனை செய்ய வேண்டாமே செல்லமே. நான் உன் கூட இருக்கிறேன்றது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும். எப்போதும் நேர்மறை எண்ணங்களோட நீ வாழ்க்கையை வாழ தயாராகு. உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக முடிச்சு கொடுக்க இந்த வராகி அம்மா இருக்கேன். உனக்கு உள்ளேயும் வெளியேயும் யார் மீதும் பகையை வளர்த்துக்காம யார் மீதும் பழிவாங்கும் எண்ணத்தை வளர்த்துக்காம எல்லாவற்றையும் எதிர்கொண்டு ஏற்றுக்கிட்டு வாழ பழகு. உன் மகிழ்ச்சிக்காக நீ ஒவ்வொரு நிமிஷத்தையும் செலவிடும்போது அதை நிச்சயம் உனக்கு நல்ல விதமாக நானும் நடத்தி கொடுத்துருவேன். இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எல்லார்கிட்டையும் பேசி பேசி புரிய வைக்க கஷ்டப்படாதே. சில பேர்கிட்ட பேசாமலேயே அமைதியின் மூலமாக
நீ என்ன நினைக்கிறேங்கிறத புரிய வைக்க முயற்சி செய். எதையோ யோசித்து கவலைப்பட்டு மன அழுத்தத்தோட வாழ்க்கையை வாழாமல் என் வராகியம்மா எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, எல்லாத்தையும் சரி செஞ்சிருவாங்கன்னு உன் வாழ்க்கை என் பொறுப்பில் விட்டுடு. இன்று முதல் மகிழ்ச்சியே இல்லாத உன் வாழ்க்கையை அழகான மகிழ்ச்சி வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். நீ ஆச்சரியப்படும்படி உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த விதத்தில் மாற்றி காட்டுறேன். உன் வாழ்க்கை உனக்கு பிடித்த வண்ணமாக மாறப்போகுது. இத்தனை நாளாக எதுக்காக காத்துக்கிட்டு இருந்தியோ அதை என் ஆசீர்வாதத்தோடு உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ விரும்பிய அனைத்தும், நீ ஆசைப்பட்ட அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் மனசுக்கு நிம்மதியை கொடுத்து, உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுத்து, உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்து நான் வாழ வைக்க போகிறேன். உன் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகுது. அடுத்து நீ என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்ற தெளிவான சிந்தனையும் இந்த வராகியம்மா நானே உனக்கு கொடுக்குறேன் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை நல்ல விதத்தில் மாறும். நானே அதை மாற்றி காட்டுவேன். இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லா மங்கள நிகழ்வுகளும் உண்டாகி நீ மகிழ்ச்சியோடு வாழும்படி நான் செய்ய போகிறேன். நிலையற்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான நிம்மதியை கொடுக்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு தான்.